பழையன கழிதலும் புதியன புகுதலும். அனைவருக்கும் போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் பொங்கல் வந்துடுச்சா? இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். அதனால் காலையிலே ஒரு கோயிலுக்கு போய் நாங்கள் இங்கே காலையிலே கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சல்யூட் போட்டுட்டு சாமிக்கே வந்தாச்சு. அங்கே பார்த்தா அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கலர் லைட்ஸாக எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எப்போதுமே கோயிலுக்கு உள்ளே என்ட்ரானதுமே கொடிமரத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தான் அடுத்ததே போகிறது. நீங்கள் எல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்போதும் கொடிமரத்தை பார்த்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நெய் விளக்கு வாங்கி அதில் ஏற்றி வச்சுட்டு அங்கே பார்த்தா அவ்வளோ பேர் வந்து விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. சரி, அதோட நம்மளும் சேர்ந்து ஏற்றி வச்சுருவோன்ட்டு விளக்கேற்றி ஒரு சாமிக்கு ஒரு நெய் விளக்கு ஆளுக்கு ஒரு விளக்கு எல்லோரும் ஏற்றி வச்சுட்டு நெய் விளக்கை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா அவ்வளோ டாய்ஸ், குட்டி குட்டி பசங்களுக்குள்ள டாய்ஸு, ஒரு அம்மா பூக்கட்டி அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அர்ச்சனை தட்டு ஜாமான் எல்லாத்தையும் அப்படியே லைனாக பார்த்துட்டே வந்து வெளியில் வந்து இப்போ தான் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்தா அவ்வளோ கோபுரம் எல்லாம் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணோன்னே சரி வெளியிலேருந்து ஒரு வியூ ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த வேலை வந்துட்டுருக்கும் போதே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மண்பானைகள்லாம் செஞ்சு நம்ம பொங்கலுக்கு அந்த கறியெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் பல காய்கறியெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அது பொங்க பானைங்க, சின்ன பசங்களுக்கான அந்த குட்டி குட்டி விளையாட்டு ஜாமான், எண்ணெய் சட்டி, நம்ம விளையாடக்குள்ளெல்லாம் களிமண்ணோடு செஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு மண் சட்டிலே அழகழகாக பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. உரல், கொடைக்கல், அந்த சுற்றுற தோசைக்கல், சப்பாத்தி போடுற அந்த சப்பாத்தி கட்டை, சின்ன சின்ன மீன் குழம்பு சட்டி, அடுப்பு எல்லாமே நிறைய திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆப்பை நம்ம இதுக்கு பொங்கல் பானைக்கு கிண்டுற ஆப்பையிலேருந்து அகல் விளக்குலேருந்து நம்ம அந்த இது வெளியில் வாசலில் வைப்போம் இல்லையா பூத்தொட்டி, அந்த பூத்தொட்டி, குதிரை மாதிரி, ஜக்கு மாதிரி, உப்பு ஜாடியிலேருந்து, திஷ்டி பொம்மையிலேருந்து, நம்ம காசெல்லாம் சின்ன பிள்ளையில போட்டு வளச்சிட்ருப்போம் இல்லையா உண்டியல், அந்த உண்டியல்லேருந்து திஷ்டி பொம்மை, அடுப்பு, இப்போலாம் இந்த மாதிரி புதுசாக நிறைய அடுப்பெல்லாம் அதில் வந்து சிமெண்ட்டு கோட்டிங் மேலே லைட்டாக போட்டிருக்காங்க மண் அடுப்புலையே. நாங்கள் இதிலே ஒரு அடுப்பை வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். என்ன அடுப்புன்னு பார்த்து கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மீன் குழம்பு சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கலான்னு பார்த்தா ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் செம்ம மழை இருட்டிட்டு வந்தது பாருங்கள். நாங்கள் அதோடைய அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருந்தது. கிளைமேட்லாம் செம்ம அழகாக. அப்படியே வர்ற வழியில் அந்த வேலையே சுட சுட பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே வாங்கி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.